ஹாய் 9th ஜூலை. ஸோ வென்ஸ்டே மார்க்கெட். ஸோ அதனுடைய போஸ்ட் மார்க்கெட் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேற்று வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னா, புதன்கிழமை அதாவது இன்னைக்கான பாசிட்டிவ் ஓப்பனிங் 25,632, நெகட்டிவ் ஓப்பனிங்கிறது 25,558. நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்காக கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் நியூட்ரல் ஓப்பனிங். பிட்வீன் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் நடுவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ நியூட்ரலாக ஓப்பன் ஆன மார்க்கெட் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை அட்டன் பண்ணுறாங்க. பட் அதே இடத்துல ஃபெயில் ஆகி புல்ஸ் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் அங்கேருந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ என்டையர் மார்க்கெட்டுமே இன்றைக்கி ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா நியூட்ரலாக ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 2:30 மணி வரைக்குமே நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து நெகட்டிவ் ஓப்பனிங். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 2:30க்கு மேலே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை பிரேக் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஸோ அப்படி பிரேக் பண்ணவங்களுமே எக்ஸாக்டாக 25,532 சொல்லக்கூடிய முக்கியமான ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸில் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,532 ஒரு நல்ல சப்போர்ட் இல்லைனா இன்ட்ராடே டிஃபென்ஸ் அப்படிங்கிறத நேற்று வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இன்றைக்கி வாட்ஸ்அப் என்னுடைய குரூப்லேயுமே வந்து நான் வந்து 9:20க்கு இன்ஃபார்மும் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணதுமே 25,532 தான். ஒன்ஸ் அதுக்கு கீழே புஷ் பண்ணணும்னு நினச்சவங்கள புல்ஸ் அதே இடத்துல தடுத்து நிறுத்தி எகெயின் அவங்க 25,558க்கு மேலே கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டாங்க. ஸோ இதான் என்டையர் மார்க்கெட்டுடைய ட்ரேட் இன்னைக்கு. ஸோ ஸ்பாட் சார்ட்டை பேசணும்னா நேற்று மார்க்கெட்டு 25,500க்கு மேலே க்ளோஸ் பண்ணாங்க. 25,500க்கு மேலே க்ளோஸ் பண்ணாங்க. இன்றைக்கி ஓப்பனிங்கும் நமக்கு 25,500க்கு மேலே கிடச்சிருந்தது. ஃபஸ்ட்டு கேண்டலே அவங்க 25,500 கீழே கொண்டு போக நினச்சாங்க மார்க்கெட்டில். பட் புல்ஸ் அந்த 25,500க்கு மேலே கொண்டு போய் தான் க்ளோஸ் பண்ணணும், 25,500க்கு மேலே ஸ்டேபிள் ஆகணுன்றதுக்காக முயற்சி பண்ணி எகெயின் 25,500க்கு மேலே கொண்டு போகிறாங்க இன்ட்ராடே லெவலில். பட் அவங்களால 25,550 ரேஞ்சை கூட தொட முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து எகெயின் 25,500 அட்டம் பண்ண மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 25,500 காப்பாற்ற புல்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. 25,500 கீழே போயிடக்கூடாதுன்றது எவ்வளவோ அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. ஒவ்வொரு தடையும் மார்க்கெட் அந்த இடத்துல வரும்போது அவங்க புல்ஸ் வந்து இந்த 25,500லேயே தான் தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து செகண்டு, ஸோ மூணாவது அட்டம்ப்டில் 25,500 பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் வந்து 450 ரேஞ்ச் வரைக்கும் அது ஃபால் ஆனது. ஆல்மோஸ்ட் 420 வரைக்குமே அது ஃபால் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ எகெயின் நம்ம 25,500க்கு மேலே நமக்கு க்ளோஸ் கிடச்சி ஓப்பனும் கிடச்சி, பட் கன்சிக்யூட்டிவாக மூணாவது தடவையாக நமக்கு க்ளோஸ் கிடைக்காம 500க்கு கீழே நம்ம க்ளோஸ் ஆகியிருக்கும். 500க்கு கீழே நம்ம க்ளோஸ் ஆகிருக்கும். அண்ட் இதை வச்சு சொல்லணும்னா எகெயின் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது நியூட்ரல் அப்படின்னா இந்த 25,500 ஃபைட் பண்ண, அதாவது மேக் பண்ண இல்லை பிரேக் பண்ண மார்க்கெட்டில் அந்த ஃபைட்டுங்கிறது நடக்கும். ஸோ அதுதான் என்டையர் மார்க்கெட். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் மேக்ஸிமம் நிஃப்டி 50 ஸ்பாட்டை பேச மாட்டேன், நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் தான் பேசுவேன். ஸோ இதுக்கு என்ன ரீசன்ன்றது ஏற்கனவே குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஏன் ஸ்பாட்டை வந்து பெருசாக பார்க்குறதில்ல, ஃபியூச்சர்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஃபியூச்சர்ஸ் எதனால் நான் வாட்ச் பண்ணுறதுக்கான ஃபுல் கிளாரிஃபிகேஷன் டீட்டெயிலும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக டீட்டெயிலாக டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நம்ம பேசிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபியூச்சர்ஸை சொல்லணும் அப்படின்னா ஓவராலாக அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்குள்ளாரே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே பிரேக் பண்ண முயற்சி பண்ணப்போ எக்ஸாக்டாக 25,532 ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸில் தடுத்து நிறுத்தி மார்க்கெட்டை க்ளோஸுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பனிங் இது, நெகட்டிவ் ஓப்பனிங் இதுன்றதை நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஃபர்தராக இன்ட்ராடே டிஃபென்ஸ் அண்ட் மார்க்கெட் மூவ் ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம, அதாவது ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்குன்றதெல்லாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாதுங்க. மார்க்கெட்டில் பாசிபிலிட்டிஸ் என்ன, ஸோ நமக்கு ஒரு வேளை அப்சைடு மார்க்கெட் சினாரியோ இருக்குது, அப்சைடு மூவ் ஆகிற பட்சத்தில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, ஹர்டில்ஸ் என்ன, டவுன் சைடு மார்க்கெட் போகுதுன்னா ஃபர்தராக சப்போர்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் மார்க்கெட்டால் ரீச் ஆகும், எங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுன்றதை நம்ம பேசுவோம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ஓகே, டுமாரோ நிஃப்டி எக்ஸ்பைரி தேர்ஸ்டே. நாளைக்கான பாசிட்டிவ் ஓப்பனிங் என்ன அப்படின்னா அது 25,632 தான். ஸோ 25,632 தான் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா எகெயின் நமக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 25,658, 25,732. இப்போதைக்கு நான் இந்த 732 கூட விட்டுறேன். ஸோ இந்த 658 பிஎஸ் டிஃபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 632, 658 ஸ்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது. அண்ட் இன்னைக்கு நமக்கு 25,632 ஒரு எப்படிப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்றதை நம்மளால் பார்க்க முடியும் ஃபியூச்சர் சார்ட்டில். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா 658 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸுங்க. அது ஏன்னா ஷார்ட் கவர் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட்டும் கூட. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட்டு போனால் இன்ட்ராடே லெவலில் வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கலாம். அது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸ்பைரி டே நைட்டு 11:30 மணிக்கு தான் எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. அதனுடைய அவுட்கமை பொறுத்து நாளைக்கான ஓப்பனிங்கை வச்சு தான் நம்ம நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை மார்னிங் தான் நம்மளால் வந்து இன்னும் இன்டெப்த்தாக நம்மளால் வந்து அது அந்த கணிப்பு வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.
இதுவே நெகட்டிவ் ஓப்பனிங் 25,462. எதனால் அப்படின்னா ஒருவேளை லூப் ஃபார்ம் பண்ணியிருக்குமோ மார்க்கெட் அப்படின்னு. ஏன்னா இதே லூப்பில் தான் தொடர்ந்து மண்டேலேருந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கோம், சேம் ஏரியாவில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் 25,462 கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிருந்தா கண்டிப்பாக மார்க்கெட் 25,432 சொல்லக்கூடிய பொசிஷனில் அச்சீவ் பண்ணிடும். அது ரொம்ப முக்கியமான ஜோனும் கூட. ஏன்னா ஏற்கனவே பொசிஷனில் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. எகைன் பொசிஷனில் புல்ஸ் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுற மார்க்கெட்டை ரிவர்ஸாக எடுத்து மேலே கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க ஈடுபடுவாங்க. 432 பிரேக் பண்ணால் தான் நம்ம இந்த கரண்ட் பியர் மார்க்கெட் எண்ட் பாயிண்டான 25,228 அச்சீவ் பண்ணுவோம். அப்படி 25,228 நோக்கி நகரும் போது 25,358 25,328 நமக்கு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸுக்கெல்லாம் நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நாளைக்கான வேல்யூஸ். ஸோ இதில் எல்லாருமே தெளிவாக இருப்பீங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஓகே, ஆப்ஷன் ஒய் டேட்டா என்னன்றது நம்ம ஒன்ஸ் பார்த்துருவாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புல் சைடு பேசணும் அப்படின்னா அவங்க 650 மட்டும் தான் பொசிஷன் வச்சுருக்காங்க. அது 25,658 சொல்லக்கூடிய கரண்ட் பியர் மார்க்கெட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இல்லை ஷார்ட் கவர் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அந்த இடத்துல மட்டும் தான் பொசிஷன்ஸ் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையுமே அவங்க பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்கிறது பார்க்கலாம். ஸ்டில் புல்ஸ் வீக்காக இருக்காங்க. அண்டு கீழேயும் ஒரு சில இடத்துல அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அது 25,400 ஒன்று அண்டு 25,300. அது நத்திங் பட் 25,432 அண்ட் 328 சொல்லக்கூடிய பொசிஷனல் அண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸுகளை அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஓப்பனிங்கை பொறுத்து அதே இடத்துல எல்லாமே புல்ஸ் பொசிஷனிங்கை மறுபடியும் கொண்டு வந்துடுவாங்க. இப்போதைக்கு புல்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே கொண்டு போகிறதுல மேலே போகிற மார்க்கெட்டில் ரொம்ப வீக்காக தாங்க இருக்காங்க. ஏன்னா மேலே அவ்வளோ ஈஸியாக ஏற விடவே மாட்டாங்க. ஏன்னா கால் சைடில் அப்சைடு பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபர்தராக கீழே போகும்போது பியர்ஸ் எந்த அளவுக்கு வீக்காக இருக்காங்க, எந்த இடத்துல வீக்காக இருக்கான்றதை பார்த்துடலாம். புல்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா மட்டும்தான் மறுபடியும் ஏதாச்சும், அதாவது 632 மேலே ஓப்பனிங் கிடைச்சா மட்டும்தான் அட்லீஸ்ட் 732 வரைக்குமாச்சும் அவங்களால கொண்டு போக முடியும். அன்லஸ் அது முடியாது. நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிருந்தா மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே பொசிஷனல் தான். பொசிஷனல் பிரேக் ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த பியர் பண்ணோட எண்ட் பாயிண்ட் வரைக்கும் வந்துடலாம். ஏன்னா நம்மளுடைய பிஎஸ்டி பொசிஷனிங்கும் பார்த்தீங்கன்னா 250 தான் வீக் ஆகுது. அது ஆல்மோஸ்ட் 25,228 ரேஞ்சை குறிக்கும். அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் மார்க்கெட்டில் பிஎஸ் கிட்ட பொசிஷன்ஸ் இருக்குது. ஓவராலாக இந்த கரண்ட் பியர் மார்க்கெட்லேயே தான் இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆப்ஷன் பையிங் இந்த வாரம் நமக்கு கிடையாது. அது மண்டேவே நம்ம பேசியிருக்கோம். ஆப்ஷன் பையிங் இஸ் வெரி வெரி ரிஸ்கிங்க. ஆனால் இன்றைக்கி இன்ட்ராடே பையர்ஸ்க்கோ இல்லை ட்ரேடர்ஸ்க்கோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை தான். பட் எனவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்றைக்கி நானுமே பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் நான் ஒரு இட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10:10க்கு இந்த ட்ரேடை வந்து என்ட்ரி ஆல்மோஸ்ட் 10:05 தான் ட்ரேட் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேடு வந்து எனக்கு ஒரு ஒரு 1 ஹவருங்க, ஒரு 1 ஹவர் 10 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு டார்கெட்டே ஹிட் ஆகிருக்கும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த ட்ரேடு போனேன். சொல்லப்போனால் எனக்கு ஆப்ஷன் பையர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. வெறும் 10-15 பாயிண்ட் தான் கேப்சர் பண்ண முடியும் ப்ரீமியமில். ஓவராலாக மெயின் சார்ட்டில் ஒரு 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இதில் வச்சு ஒரு சின்ன ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அவ்வளோதான். பட் இதுக்குமே சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுக்குமே நம்ம சில விஷயங்களை ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுவுமே தெரியாமல் பண்ணிடக்கூடாது. எனிவே இந்த மாதிரி மார்க்கெட்ஸுகளை, ஏன்னா 10ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நாளைக்கு 10ஆம் தேதி எக்ஸ்பைரி, நாளைக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரம் ஃப்ரைடேலேருந்து மார்க்கெட் ஓரளவுக்கு டீசெண்டாக மூவ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. எதனால் அப்படின்னா விஎக்ஸுமே பார்க்கணும். நீங்கள் 12க்கு கீழே இருக்குது விஎக்ஸ். டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா இன்னையோட எஃப்எம்சி மீட்டு அந்த ட்ரம்ப்போடைய கொடுத்த டைமும் 9ஆம் தேதி முடிஞ்சுது. ஸோ எகைன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் அதோடைய எல்லா இம்பேக்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நாளைக்கான லெவல்ஸில் எல்லாம் தெளிவாக இருப்போம். நாளைக்கான மார்க்கெட்டில் மீட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம அதை பேசுவோங்க.